ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அரண்மனை 4 அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வழியாக படத்தை பார்த்தாச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நிறையா கமெண்ட்ஸ், நிறைய விமர்சனங்கள்லாம் பார்த்துட்டு தான் போனேன். ரிவ்யூஸ்லாம் கொஞ்சம் பேடாக தான் சொல்லியிருந்தாங்க. சரி, சுந்தர்ஜி படம் அரண்மனை 1, 2, 3 எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினச்சிட்டு போனேன். படம் உண்மையாலே ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, அதுதான் உண்மை. என்னப்பா எல்லா கதையும் ஒரே மாதிரி தானே இருக்கா, ஒரு அரண்மனைன்னு எடுத்துக்கிட்டாவே அதே இது அது அப்படி தானே அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க. ஆமாம், அப்படின்னு சொல்லலாம், அப்படி தான் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் புதுசாக இருக்குது. இன்னும் இந்த படத்துக்காண்டி கொஞ்சம் அதிகமாக சுந்தர்ஜி மெனக்கிட்டு இருக்கிறாருன்னு நல்லாவே தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஒரு பயங்கரமான ஹிட் அடின்னு தோணுதுங்க. அந்த அளவுக்கு படம் நல்லா இருக்குது. இன்னைக்கு தான் நானும் பார்த்தேன். உண்மையாலே படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸு, கிட்ஸு எல்லாருக்குமே அந்த படம் ரொம்ப பிடிக்கும். யங்ஸ்டருக்குமே பிடிக்கும். அந்தளவுக்கு இருக்குது. நிறைய ட்விஸ்ட் இருக்குது. நிறைய விஷயங்கள் படத்தில் நிறையாவே பண்ணியிருக்காங்க. படம் ரொம்பவே நல்லா தரமாக பண்ணியிருக்காங்க. அது மாதிரி பட்ஜெட்டு அது மாதிரிலாம் பார்க்காம ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது படத்தை பார்க்கும்போது தெரியுது. இந்த படத்தை பார்க்காதவங்க கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், குடும்பத்தோடு போய் பாருங்கள். சுந்தர்ஜி படம்னா கொஞ்சம் கிளாமர் இந்த மாதிரிலாம் இருக்கும்னு நினைப்பீங்க. அந்த மாதிரிலாம் இல்லைங்க இந்த படத்தில். கம்ப்ளீட்டாக இது ஒரு ஃபுல்லாகவே இதுக்கு முன்னாடி பார்த்த அரண்மனை 1, 2, 3 விட இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக நல்லா பண்ணியிருக்கிறாரு. நிறையா சீன்ஸு ரொம்பவே நல்லாயிருக்கு. எல்லாரும் பார்க்குற மாதிரி ரசிக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. காமெடியெல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. செம என்ஜாய் பண்ணி பார்த்தேன். யோகி பாபு எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. கோவைஸ் எல்லாம் நிறைய பேர், விடிவி கணேஷ் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அவங்கவுங்க கேரக்டரை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ராசி கர்ணா தான் லீட் ரோல்லாம் பண்ணுறாங்க. நல்லா இருக்குது. முக்கியமாக தமனாவை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ல தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். இதில் வேறு லெவலாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. நிறைய எமோஷனல், நிறைய கூஸ்பம் மூமெண்ட்ஸ்லாம் நிறையாவே இருக்குங்க படத்தில். நல்லா ட்விஸ்ட்டு, டேனு எல்லாமே நல்லா வச்சுருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்கிறாரு படம். நான் அரண்மனைனாவே நான் எதிர்பார்த்தது ஒன்று. சரி, எப்படியும் அப்படி தான் இருக்க போது, அதை என்னத்தை போய் பார்த்துட்டுன்ட்டு நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. இந்த படத்தை நீங்கள் யாராவது தேட்டரில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும்